மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு முதலமைச்சரான ஜோசப் விஜயனுடைய இரட்டை வேடம் நாளுக்கு நாள் அம்பலமாயிட்டே வருது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் தன்னுடைய இரட்டை வேடத்தை மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அவர் தெரியப்படுத்தி அம்பலப்படுத்துறாரோ இல்லையோ, நம்ம தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை எல்லாம் மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்துட்டே இருக்கோம். ஒரு படம் ஒன்று, அது ஒரு சினிமாவில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடி எலிமெண்ட் ஒன்று. அதாவது என்னன்னா, கிரி, அந்த படத்தோட பேர் கிரி. அந்த படத்தில் அர்ஜுன், வடிவேல் நடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, கதாநாயகியாக இருக்கிற அந்த பொண்ணுக்கு அது ஆக்சுவலாக ராசி, கேன்சர்னு ராசி. அவர் அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே அது வியாதின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். அப்படி ஒரு காமெடி, உங்கள் எல்லாருக்கும் அந்த காமெடி இப்போ ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கோம். அது வரும்போது இவர் ஏடாகுடமாக பண்ணி, ஒரு போலீஸ் ஏடாகுடமாக பண்ணி மாட்டிப்பார். சார்ஜென்ட் வீட்டில் போய் அவர் வேலை செய்ய சொல்லிடுவாங்க. ஆண்டலி வேலை செய்ய சொல்லுவாங்க. வீட்டை துடைக்கிறது, பெருக்கிறது, கூட்டுறதுன்ற மாதிரி வேலை செய்வார். வீட்டை தொடச்சிட்டே இருக்கும்போது அந்த கதாநாயகியும் அவங்க தம்பியும் விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஏடாகுடமான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதை இவர் பார்த்துக்கிட்டு வேலை செய்யாம அர்ஜுன் அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உடனே நீங்க இதை தொடை அப்படின்னு வடிவேல மாத்தி விடுவார். திருப்பி தொடை மறுபடியும் வேற டைரக்ஷன்ல மாத்தி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பொண்ணு குறுக்க நெடுக்க ஓடிட்டு இருக்கும். அப்ப மறுபடியும் அர்ஜுன் அதை பார்த்துட்டு இருப்பார். அப்ப வடிவேல் ஒரு கமெண்ட் அடிப்பார், சண்டாளி இவன் சும்மா இருந்தா கூட அவ சும்மா இருக்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிப்பார். ஏன் இந்த கமெண்ட் அடிச்சேன் அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. என்ன ரெட்டை வேடம் போட்டிருக்காரு, ஏன் நம்ம அப்படி சொன்னோம், எதுக்காக அதை அப்படி சொன்னோம் அப்படின்றத நீங்க வீடியோ முடிவுல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, கடந்த ஞாயிறு மிக சோகமான நாள். தமிழ்நாட்டுக்கே மிக கருப்பு நாளாக மாறி போச்சு. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இறால் பதப்படுத்துகிற ஒரு பண்ணை, தனியாருக்கு சொந்தமான இறால் பதப்படுத்துகிற பண்ணையில அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. சண்டேன்றதுனால பெரும்பாலான அந்த பெண்கள், வட மாநிலத்திலிருந்து தான் இங்கே தங்கி வேலை பார்க்குற பெண்களில் பெரும்பாலானோர் அவங்க அறைகளில் தங்கி இருக்கிறாங்க. அமோனியா வாயு கசிந்து விட்டது. ஒரு அறைக்குள்ள படுத்திருந்த எல்லாருக்கும் அந்த வாயு உள்ள வந்தோன்னா அவங்க அதை எல்லாம் சுவாசித்து, அமோனியா வாயு மிக கொடூரமான வாயுன்னு சொல்றாங்க. மருத்துவர்கள் சொல்லுகிற கூற்றுப்படி பார்த்தா அந்த வாயுவை அதை நம்ம இன்ஹேல் பண்ணோம், அதை சுவாசித்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆர்கன்ஸ் எல்லாம் உடனடியாக அது நரம்புகள், ஆர்கன்ஸ்க்கு ரத்தம் போற ரத்த குழாய்கள்லாம் வெடிச்சிரும். அப்ப காதுல, மூக்குல, வாயிலெல்லாம் ரத்த கசிவு ஏற்படும். இப்ப நம்ம மேலோட்டமா பார்க்கிற இந்த ரத்த கசிவு போலவே ஆர்கனுக்குள்ளேயும் ரத்த கசிவு இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை நம்முடைய மரியாதைக்குரிய பிரேமலதா, சகோதரி பிரேமலதாவும் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்டவர்களே ஆஸ்பத்திரியில் போயிட்டு பார்த்துட்டு வெளியில சோகத்தோடு ரொம்ப சோகமாக அந்த பதிவையெல்லாம் பதிய வச்சாங்க. அசம்பிளிலே அதை சொன்னாங்க. அதனால இந்த அமோனியா வாயுடைய வீரியம் என்ன அப்படின்றது நாட்டு மக்களுக்கே தெரிய வந்ததுன்னு வச்சுங்களேன். மருத்துவர்கள் சொன்ன விஷயம், அவர்கள் சொன்ன விஷயம் இதெல்லாம். இது 21ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. 21ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கே கருப்பு நாளாக மாறி போச்சு. அதை காப்பாற்றுவதற்காக மக்கள்லாம் ஓடி போய் அப்ப தீயணைப்புத்துறை நிறைய பேர் அதுல காப்பாற்றி ஒரு 40 பேருக்கு மேல மருத்துவமனையில அனுமதித்து இன்றைக்கு அது ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப அபாய கட்டத்துல இருக்காங்க. அவங்க பிழைப்பாங்களா, இறந்து போயிடுவாங்களா, என்ன நடக்கும் அப்படின்லாம் தெரியல. நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. 21ஆம் தேதி காலையில இருந்தே, இந்த காலையில விடிஞ்சும் விடியாதமா இந்த பிரச்சனை வந்துருச்சு. அதுல இருந்து அப்படியே மக்கள் காப்பாத்துறது, ஆஸ்பத்திரிக்கு போறது, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் எய்டு, அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இங்க கூட்டு போறது, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது, இப்படி ஓடிட்டே இருக்கு. அந்த நாள் அப்படியே கடந்து மணி நேரங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. பலி எண்ணிக்கை 1 ஆச்சு, 2 ஆச்சு, அப்படியே படிப்படியாக 7 பேர் வேற பலியானதாக சொல்லப்படுது. இன்னும் நிறைய பேர் அபாய கட்டத்துல இருக்காங்க. இது தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டுச்சு. அடுத்த நாள் 22ஆம் தேதி, அதாவது 21ஆம் தேதி காலையில இருந்து நடந்து நள்ளிரவு வரைக்கும் இந்த சம்பவம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. சோகம். மருத்துவமனைகள்ல ஏராளமான பேர் அங்க காத்து கிடக்குறாங்க. அழுகுரல், சோகம், ஒரு மாதிரியான இறுக்கமான சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க. நிறைய கட்சி தலைவர்கள் அங்க போய் பாக்குறாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. 22ஆம் தேதி நம்முடைய ஜோசப் விஜய் முதலமைச்சருடைய பிறந்த நாள். கடந்த ஆண்டு, அதாவது என்ன, நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பிறந்த நாளே கொண்டாடாதீங்கன்னு ஒரு முறை சொன்னார். எப்ப சொன்னாருன்னா, இந்த சில சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு முறைலாம் சொல்லியிருக்காரு. அதை விட்டுருங்க, நம்ம அது இப்ப அதுக்குள்ள போனோம்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்டா தனியா நம்ம பேசலாம். இந்த பிறந்த நாளுக்கு அவர் கண்டிப்பாக கொண்டாட மாட்டாரு, ஏன்னா தமிழ்நாடு சோகத்துல இருக்கு, அதனால கொண்டாட மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, ஓகே அப்படின்ற மாதிரி மறுநாள் 22ஆம் தேதி சட்டசபை கூடியது.
சட்டசபை கூடிய உடனே காலையிலேயே அவருக்கு வந்து ஒரு 3 அடுக்கு பெரிய பிரம்மாண்டமான கேக் வந்து ஊழியர்கள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்த உடனே முதலமைச்சர் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. அவர் சொல்லிட்டாராம், இல்ல நான் கேக்லாம் வெட்ட மாட்டேன், எனக்கு வந்து கேக் வெட்ட வேண்டாம், எனக்கு சோகமா இருக்கு, அதனால நான் வந்து கேக் வெட்ட மாட்டேன், கேக்கை திருப்பி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. உடனே அவருடைய அந்த ரசிக குஞ்சுமணிகள் இருக்காங்கல்ல, இந்த ரசிக குஞ்சுமணிகள்லாம் ஃபயர் விட்டு தெரியுது, பாத்தியா எங்க அண்ணன் வந்து கேக் வெட்டல வேணான்ட்டாரு, அவர் சோகத்தை வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அசம்பிளி நடந்துச்சு. அசம்பிளியில நிறைய சம்பவங்கள், விரும்பத்தகாத சம்பவங்கள், விரும்பிய சம்பவங்கள் நிறைய நடந்ததுன்னு வச்சுங்களேன். இவர் ஃபயர் விட்டாரு, ஆக்ஷன் பண்ணாரு, என்னென்னமோ பண்ணார்ல, இதெல்லாம் ஒரு தனி ட்ராக்கு. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. ஸோ பிறந்த நாள் அன்னைக்கு வந்து வழக்கமா இவருடைய தோழியாக இருக்கிற நெருங்கிய தோழி, நட்பை மீறிய உறவுல இருக்கிற நம்ம தோழி வந்து அந்த இவங்க திரிசா இருக்காங்கல்ல, அவங்க எந்த பதிவும் போடவே இல்லை. உடனே இணையத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா வருஷம் பயங்கரமா பிரமாதமா ஏதாவது ஒரு படம் போட்டு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து அவங்க சொல்லுவாங்களே, இந்த முறை அவங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம் சொல்றாங்களே, அவங்க என்ன கோச்சிக்கிட்டாங்களா, என்ன நடந்துச்சு, 2 பேருக்குள்ள என்ன பஞ்சாயத்து ஆச்சு தெரியலையே அப்படின்னா நமக்கும் தெரியல. இப்படி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு. 22ஆம் தேதி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதே ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இது என்னடானா மறுநாள் பாத்தீங்கன்னா பல்ல காட்டிடுச்சு. மறுநாள் வந்து அதே திரிஷா வந்து ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க, அதே இன்ஸ்டால ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. அந்த பதிவுல ஒரு போட்டோ போடுறாங்க. அந்த பதிவு போட்டுட்டு அந்த போட்டோ போட்டதான் இன்னைக்கு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிற விஷயமா இருக்கு. அதுல அவங்க குறிப்பிட்டது என்னன்னா 0000, அதாவது சரியாக 12 மணிக்கு நம்ம சோசப் விஜய், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற நடிகர் சோசப் விஜய் திரிஷாவுடன் சேர்ந்து கேக் வெட்டியிருக்கார். புரியலையா? நள்ளிரவுல அதிகாலை 12 மணி 22ஆம் தேதி தொடங்கும் போது 12 மணிக்கு திரிஷா வீட்டுல வந்து கேக் வெட்டினாங்களா, அல்ல சோசப் விஜய் வீட்டுல திரிஷா வந்து கேக் வெட்டினாங்களான்னு நமக்கு தெரியாதுங்க. தெரியாத தகவலை நம்ம சொல்றது இல்லை, நமக்கு அது பழக்கமும் இல்லை. ஆனால் ஒரு புகைப்படம் அது பல விஷயங்களை பேசுகிறது. அந்த ராத்திரி நள்ளிரவு ராத்திரியில 12 மணிக்கு அவர் வீட்டுக்கு ஏன் இந்த அம்மா போச்சு அப்படின்ற கேள்விக்கு எனக்கு தெரியாது விடை. ஒருவேளை தெரிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க. நம்ம இந்த மாதிரி எல்லாம் அவதூறு பரப்புறோம் இல்ல, அவதூறு இல்லை, இது அவங்க போட்ட பதிவு போட்டோவை தான் நம்ம சொல்றோம். அப்ப முதல் நாள் நாடகம் டிராமா எல்லாம் செய்த அந்த சோசப் விஜய் அது அந்த டிராமா எல்லாம் முதல் நாள் ராத்திரிலேயே அம்பலத்துக்கு வந்திருக்குது, நமக்கு தெரியல. இந்த அம்மா போட்ட போட்டோ தான் இன்னைக்கு வந்து சோசப் விஜயுடைய முகத்தை, ரெட்டை வேஷத்தை வெளி உலகத்துக்கு காட்டியிருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து இவங்க வந்து சும்மா, அதாவது அவர் சும்மா இருந்தா கூட இந்த அம்மா சும்மா இருக்கிறது இல்லை, என்னத்தையாவது போட்டு அவரை மாட்டி விடுறதே வேலையா இருக்கு. இப்போ இந்த போட்டோ போடலன்னா எவனா அடிச்சானா, இந்த போட்டோ போடலன்னா யாராவது காரி துப்புனாங்களா? இது எதுக்கு இந்த கேடுகட்ட செயல்? இது உண்மையிலே கேடுகட்ட செயல் தாங்க. நீங்க வாழ்த்து சொல்லுங்க, சொல்லாம போங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஏற்கனவே ஒரு விவாத பொருளா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடே சோகத்துல இருக்கும்போது அவர் மீது தனி மனித ஒழுக்கம் அப்படின்றதே இல்லாம இருக்காரு அவரு அப்படின்றதா இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. அவங்க மனைவி நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க, பிள்ளைங்க அவரோட இல்ல. இதுல அப்பாவை காணோன்னு ஒரு குட்டி கதை சொல்லி செருப்படி வாங்கியிருக்காரு நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற சோசப் விஜய். என்னன்னா அப்பாவை காணோன்னு பேசுனது வந்து அவருக்கு தெரியல, கண்ணாடி முன்னாடி நின்று பேசியிருக்காரு. இந்த ஒரு படத்துல வந்து வடிவேலு வந்து ஒரு பொம்மை விலை கேட்பாரு, ஏங்க அந்த கரடி பொம்மை என்ன விலை அப்படின்னு கேட்பாரு. கடைக்காரன் வியாபாரம் பண்ற சொல்ல, அது கண்ணாடி அது அப்படின்னு, நம்ம மூஞ்ச அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி எதிர ஆளே இல்லை, ஆளே இல்லாம ஒரு கதை சொன்னாரு. அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்க பார்த்துருக்கலாம். பிளாஷ்பேக் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்ப கண்ணாடி, இந்த கதையில இன்னொரு வருஷன் இருக்கு. இவர் கண்ணாடியை பார்த்து பேசியிருக்காரு. அப்பாவை காணோம், அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்ன அப்பாவை காணோம் அப்படின்றாரு இல்லையா. இத 2 விதத்துல நீங்க புரிஞ்சுக்கலாம். சோசப் விஜயோட அப்பா இருக்கார்ல, நம்ம மரியாதைக்குரிய பெரியவர் இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்கள், அவர் புள்ளைய காணோன்னு தேடிட்டு இருக்காரு. அவரை செட் ப்ராப்பர்ட்டியா தான் நம்ம சோசப் விஜய் யூஸ் பண்றாரு. தேவைன்னா அவரை கூப்பிட்டு வந்து வச்சு கட்டி பிடிச்சி ஆரவா எல்லாம் அப்படியே ஆலிங்கனம் பண்ணுவார், கட்டி பிடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு, சீன் போடுவாரு. அப்புறம் அப்பாவே மதிக்க மாட்டாரு, அப்பா விஜயம் கேட்க மாட்டாரு. அப்பாவுக்கு 80வது சதாபிஷேகம் நடக்கும் திருக்கடையூர்ல அந்த கோயில்ல, அனாத மாதிரி தனியா போய் அவரே அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வருவாரு. சோசப் விஜய் அப்பெல்லாம் முதலமைச்சர் கூட கிடையாது, அப்ப படமும் கிடையாது, வீட்டுல சும்மா இருந்தார், அதுக்கெல்லாம் போக மாட்டாரு. அப்ப அப்பாவை காணோம் அப்படின்னு அந்த புள்ள வந்து தேடுது இல்ல. எந்த புள்ள? இன்னொரு புள்ள, உண்மையிலேயே ஒரிஜினலா ஜெய்சன் சஞ்சய், அவர் வந்து தேடுறாரு எங்க அப்பனை காணமே அப்படின்ட்டு.
இதெல்லாம் தேவையில்லாமல் இவரே அசிங்கப்பட்டு கொண்டுகிறார். இப்போ புருஷனை காணோன்னு அந்த அம்மா தேடிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம சகோதரி சங்கீதா அவர்கள் என்னோட கணவரை காணுங்க, என்னோட ஒரிஜினல் கணவர் 26 வருஷம் நான் குடும்பம் நடத்துற கணவர் இப்போ திடீர்னு காணா போயிட்டாரு, அவர் வந்து மறு வச்சு மாறு வயசுல எங்க சுத்தினுங்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல அந்த அம்மா நீதிமன்றத்துக்கு போய் வேற நடிகையோட தொடர்பு இருக்குன்றாரு, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த நடிகை தான் ராத்திரி 12 மணிக்கு இவரோட உட்காந்து கேக் வெட்டுது. இது யோகி சிகாமணியா இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படையில தனி மனித ஒழுக்கம் இருந்தாலே நாடு உருப்புட்டுறோம்றார். முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கும்னு பார்க்கணும். நான் பேசுறேன், நான் சரியா இருந்தா தானே நான் உங்களுக்கு பேச முடியும். இப்ப இதெல்லாம் பார்க்குற அந்த தற்குறிகள், இந்த வேஸ்ட்லேண்ட் கோஷ்டிகள்லாம் திருப்பி வந்து அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்குங்க. நான் சொல்றேன், திரும்பியும் சொல்றேன், இது போன்ற தகவல்களை பேசுகிறவர்கள் முதல்ல நம்ம சரியா இருக்குமான்னு பார்க்கணும். அப்ப இந்த கேக் வெட்டுற புகைப்படம் வெளியான பிறகு இரட்டை வேடம் போட்ட விஜயனுடைய அந்த வேஷம் அம்பலத்துக்கு வந்திருக்கு. பகல்ல தலைமைச் செயலத்துக்கு வந்த கேக்க நான் வெட்ட மாட்டேன்னு திருப்பி விட்டு மக்கள்கிட்ட பகல்ல ஒரு பிஆர் டீமை வச்சு ஒரு ஏமாத்து வேலையை காமிச்சு எவ்வளவு பெரிய மனிதர் பாரியா, அவர் பிறந்த நாள் கூட கேக் வெட்ட மாட்டேன்னு திரும்புறாரு, தமிழ்நாடு சோகத்துல இருக்குன்னு நடிச்ச அந்த சோசப் விஜய் ஒரிஜினலா, அல்லது நடுராத்திரி 12 மணிக்கு 0000ன்ற டைம் லைன் கோடு வச்சு நம்ம திரிசா நடிகை திரிசா அவர்கள் கேக்கு 4-5 கேக்கு, ஒரு கேக்கெல்லாம் கிடையாது, முன்னாடி ஒரு 3 கேக்கு, அதுக்கப்புறம் ஒரு கேக்கு, பொக்கேவோட இருக்கிற கேக்கு, அப்படிலாம் வச்சு விதவிதமான கலர் கேக்குல முதலமைச்சர் என்கிற அந்த மரியாதையான அந்த பேரை அடைமொழியை தூக்கி கடாசிட்டு நடிகை கலர் சட்டை போட்டுக்கிட்டு நடிகனா உட்காந்துக்கிட்டு அந்த சிரிப்பு பாத்தீங்களா, அந்த சிரிப்பை பலமுறை நீங்க பார்த்துட்டே இருக்கலாங்க. அப்பேற்பட்ட சிரிப்புங்க அது. அது என்ன அசட்டு சிரிப்பா என்ன சிரிப்புனே தெரியாத அளவுக்கு ஒரு சிரிப்பு. அந்த கேக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த புகைப்படத்தை பகிர்ந்தது திரிசா, அதை எடுத்தது அப்ப யாரு? இவர்களுடைய அந்த அறைக்குள்ள 3வது நபர் யார்? எனக்கு தெரிஞ்சு அந்த போட்டோவை எடுத்தது என் தம்பி ஜெகதீஷா தான் இருக்கணும். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் கிரீன் கார்டு ஆக்சஸ், எல்லா ரூமுக்கும் போகலாம், எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம், அவனுக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்கு. அநேகமா இந்த போட்டோவை அவன் தான் எடுத்திருப்பான், வேற யாரும் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஆக அந்த மாதிரியான சூழ்நிலை அங்க நிலவுச்சு. அப்போ பகல்ல ஒரு வேஷம், நள்ளிரவுல ஒரு வேஷம், அப்ப டபுள் வேஷம், இரட்டை வேடதாரியாக தொடர்ச்சியாக நம்முடைய சோசப் விஜய் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இது நாட்டு மக்களுக்கு வெளிப்படையா வந்துட்டே இருக்கு. சட்டமன்றத்தில் ஒரு மாதிரி டான்ஸ், ஒரு மாதிரி விஷயம், வெளியே பஸ் மேல ஏறினா வேற மாதிரி ஆக்ஷனு, வேற மாதிரி பேச்சு, சொன்ன எதையும் செய்யாதது, வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து நிறைய பேச போறோம். இது போல வந்து சோகத்தை மறைத்து நாடகம் ஆடிட்டு தனி மனித ஒழுக்கத்துக்குள்ள ஏராளமான கேள்விகளோடு சுற்றி கொண்டிருக்கிற சோசப் விஜயனுடைய இந்த அட்ராசிட்டிகள்லாம் மக்கள் பார்வையில் இல்லாமலாம் இல்லை. இதற்கு விடை எப்ப கிடைக்கும் அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலில் கிடைக்கும் அல்லது இடைத்தேர்தலில் கிடைக்கும். இடைத்தேர்தல் குறித்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, அது அப்புறமா இன்னொரு வீடியோவாக நான் பேசுகிறேன். அதுவரை நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பு ஆதரவு தொடரும் என்ற நம்பிக்கையில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளை திட்டணும்னு நினைக்கிறீங்களா, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்மளை பிடிக்கலையா, உங்களுடைய நண்பர்களுக்காக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. மச்சான் இவன் நம்மளை ரொம்ப பேசுறான்டா, தொடர்ந்து பேசிட்டு இருக்கான்டா, இவனை நம்ம வச்சு செய்யணும்டா அப்படின்னு அவரெல்லாம் கமெண்ட் அடிக்க சொல்லி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மகிழ்ச்சியா இருக்கலாம், நீங்களும் மகிழ்ச்சியா இருங்க, நானும் மகிழ்ச்சியா இருக்கேன். நன்றி, வணக்கம். Subscribe to Kodanki Voice for more videos.